சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். தமிழகம் கேட்ட நிதியை ஒருபோதும் மத்திய அரசு கொடுத்ததே இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வெள்ளம் உட்பட எதற்கும் மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுப்பதே இல்லை. மத்திய காங்கிரஸ் அரசில் திமுக அங்கம் வகித்த போதும் நிவாரணத் தொகையை கொடுத்ததில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். கட்டுறது இப்படி இது NTRF அதுல இது வந்தா அதுக்கு தொகை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. NTRFல அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த NTRFல எவ்வளவு தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பார்கள். இது இந்திய அளவில் பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை. அது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மத்தியில கேட்ட நிதி கிடைக்கல. தமிழகத்தில் அதிமுக ஆட்சியின் போது கேட்ட புயல் நிவாரண நிதியையும் மத்திய அரசு வழங்கியது கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்ப எங்க போய் கொடுக்க போறாங்க மத்திய அரசாங்கம்? அப்பவே அவர்கள் வாதாடி பெற முடியலையே. இது எத்தனை புயல் இருந்திருக்கு, தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்க பார்த்தோம். அப்ப நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போ சேதம் அதிகம், இப்போ சேதம் பெரிய குறைவு. மழை ஒண்ணுதான் பெஞ்சிருக்குது, புயலால எங்கேயுமே மக்கள் பாதிக்கல. விடியா திமுக ஆட்சிகள் குறைகள் இல்லாத துறையே இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். என்ன குறைபாடுனா அனைத்தும் குறைபாடு தான். எல்லா துறைகளுமே குறைபாடு தான் இருக்குது. குறைபாடு இல்லாத துறை என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மக்கள் குடியிருக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்க்குறேன், ஆங்காங்கே சாலை மறியல், தண்ணீர் கிடைக்காம சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அது மட்டும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பல துறையில் இருக்கின்ற அலுவலர் போராட்டத்துக்கு நடுவோட்டில் போராட்டம் பண்ணுறாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அரசு ஊழியர் போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. யாருக்குமே இந்த ஆட்சியினால் நன்மை கிடைக்கலையே. தமிழகம் முழுவதிலும் போதைப்பொருள் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்காமல் விடிய அரசு வேடிக்கை பார்த்து வருவதாகவும் கருத்து. தமிழகத்தில் போதைப் பொருளால் இளைய சமுதாயம் மோசமான அழிவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. ஒரு நாடு பின்னோக்கி போன இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே தவறு நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது. போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வெளிமாநிலத்தில் சர்வசாதாரணமாக தமிழகத்துக்கு கொண்டு வந்து போதைப்பொருள் விற்பனை செய்கிறாங்க. அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப்பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்துவிடும். அவரும் சீரழிந்துவிட, குடும்பம் சீரழிந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாதது வேதனை இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட குடிமராமத்து பணியை விடியா திமுக அரசு தொடரவில்லை. குடிமராமத்து திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக ஆட்சியில் நிறுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நம்முடைய 100 ஏரி திட்டம், மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றி மூலமாக தண்ணீரை நிரப்ப வேண்டும் திட்டம். இந்த திட்டத்தை வேண்டுமென்று திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கிடப்பில் போட்டாங்க. 2 ஆண்டுக்கு முன்பு மேட்டூர் அணை நிரம்பி உபரியா போய் கடல்ல போய் கலந்து நீரலாம். அப்ப வெறும் ஒரு 20% தான் அந்த பணி நிறைவேற்றமாக இருந்தது. முதற்கட்டம் நான் திறந்து வச்சிருக்கேன். இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதை கிடப்பில் போட்டதுனால மேட்டூரில் அணை நிரம்பி உபரியா வெளியேறி போய் கடல்ல கலந்த நீர்லாம் வீணா போச்சு. இதை உடனடியாக வேலை செய்தால் 1 வருஷத்தில் முடிச்சிருந்தா. 2 ஆண்டுக்கு முன்பு அந்த உபரி நீரை நீரேற்றி மூலமாக இந்த 100 ஏரி நிரப்பியிருந்தா இப்ப கோடை காலத்தில் பயனுள்ளார். இதெல்லாம் அந்த அரசு தவறி விட்டது.
உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வறட்சி நிவாரண நிதியாக 3498 கோடி ரூபாய் பெற்ற கர்நாடக அரசு பொன்முடிக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட விடியா திமுக விவசாயிகளை காக்க வழக்கு போடாதது ஏன் என மக்கள் கேள்வி. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு உதவும் இயக்கம் அதிமுக மட்டுமே என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் எனவும் உறுதி. இன்றைக்கு எந்த நேரத்திலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்கக்கூடிய கட்சி அதிமுக. இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய நம்பிக்கை, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எடப்பாடியார் அவர்கள்தான். இன்றைக்கு எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் வருவார். கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முடிவுகள் தெரிஞ்சதும். தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் திறந்து வைத்தனர். சர் PT தியாகராயரின் 173வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, மக்கள் நலனே அதிமுகவின் கொள்கை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் இருந்து கொண்டு குடும்பங்களை வளப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த ஒரு பணியை தான் செஞ்சாங்களே ஒழிய வேறு எந்த ஒரு பணியும் செய்யலை. அதனால தான் சொல்கிறோம், ராம ஆண்டானா ராவண ஆண்டானா எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய உரிமை தமிழ்நாடு உரிமையை காப்போம். இதுதான் எங்களுடைய கோஷம். 2.0 திட்டத்தின் கீழ் சென்னையில் 500 கோடி ரூபாய் செலவில் போடப்பட்ட தரமற்ற சாலைகள் குறித்து மாநகராட்சி நிர்வாகம் பதில் சொல்ல வேண்டும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். ஒரு சாலை தரமாக அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த எண்ணமும் கூட. ஆனால் மலைக்கே பார்த்தீங்க நீங்கள், எல்லா சாலைகளும் பிச்சுட்டு போயிடுச்சு. இப்படி 500 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகள் நடந்ததா இன்றைக்கு ஒரு தகவல் இன்னைக்கு சென்னையிலும் சரி, அதே போல் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் உலா வருகின்ற சூழ்நிலையில் மாநகராட்சி விளக்க மக்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. தென்னிந்திய தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொள்வதாக மத்திய நீர் ஆணையம் தகவல். தென்னிந்திய மாநிலங்களில் 17% நீர் இருப்புதான் உள்ளதாக தெரிவித்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. புரட்சித் தலைவி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முடக்கிய விடியா அரசு. புரட்சி தமிழர் எடப்பாடி K. பழனிசாமி ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட குடிமராமத்து பணிகளையும் முடக்கியதால் தமிழகத்தை சூழும் வறட்சி. சிவகங்கை மாவட்டம் நட்டாக்குடி கிராமத்தில் கடும் வறட்சி, குடிநீர் பஞ்சத்தால் பரிதவிக்கும் மக்கள். தண்ணீர் பிரச்சனையால் கிராமத்து இளைஞர்களுக்கு பெண் தர மறுப்பதாகவும் சென்னையில் போதை மருந்தை ஊசி மூலம் செலுத்திக் கொண்ட நபர் உயிரிழப்பு. போதை ஊசி, ஹெராயின், கொகைன், குட்கா, கஞ்சா என அனைத்தும் விடியா ஆட்சியில் தலைவிரித்தாடும் அவலம். சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் இளம்பெண்ணை கொடூரமாக தாக்கிய இளைஞர். தாக்குதலை வீடியோ எடுத்து ஆன்லைன் மூலம் வழக்கறிஞர் போலீசில் புகார். போலீஸ் வருது முடியா முதல்ல டேய் முடு. ஓசூர் மந்திகிரியில் நேபாளத்தை சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. மத போதகர் போக்சோ சட்டத்தில் கைது. சென்னை RK நகரில் பழிக்கு பழியாக வீடு புகுந்து ரவுடி வெட்டி கொலை. இருசக்கர வாகனத்தில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். குட்கா கடத்தல் மற்றும் ரேஷன் அரிசி கடத்தும் திமுக நிர்வாகிகள். தென்காசி திமுக மாவட்ட ஊராட்சி தலைவியின் கணவர் குட்கா கடத்தி கைதான நிலையில் கட்சியில் இருந்து நீக்கி பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நாடகம். திமுகவை சேர்ந்த தென்காசி மாவட்ட ஊராட்சி தலைவியின் கணவர் சுபாஷ் சந்திரபோஸ் குட்கா கடத்திய வழக்கில் கைது.
விடியா திமுகவினரை போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவதால் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. ஜாஃபர் சாதிக் தென்காசி திமுக மாவட்ட பஞ்சாயத்து தலைவரின் கணவர் என அடுத்தடுத்து கைதான திமுக நிர்வாகிகள். கைதானதற்கு பின் கட்சியில் இருந்து நீக்கும் பொம்மை முதல்வருக்கு கட்சியை கூட ஒழுங்காக நடத்த தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற நபருக்கு அரிவாள் வெட்டு. கஞ்சா போதையில் கொடூரத்தை நிகழ்த்திய சிறுவன் உட்பட 3 பேர் போலீசாரால் கைது. நெல்லை அம்பாசமுத்திரத்தில் வியாபாரிகளிடம் ரகளையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள். கஞ்சா போதையில் ரகளையா என விசாரணை நடத்தி வரும் காவல்துறை. அடிக்கல எல்லாரும் ரவுண்ட் கட்டுக்கல எல்லாம் அடிக்கல எல்லாரும் இல்ல அடிக்கல 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 வண்டியை பிடுங்க போலீஸ் வருது வண்டியை பிடுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஆமணி பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். விடியா திமுக அரசு பாலம் கட்டுமான பணி குறித்து போதிய அறிவிப்பு பலகை வைக்காததால் நிகழ்ந்த பயங்கர விபத்து. சென்னையில் பழுதாக இருக்கும் பக்கிங்காம் கால்வாய் மதகுகள் மழை வெள்ளம் தேங்காது என கூறி 4000 கோடி ரூபாய் செலவு செய்து வீணடித்ததாக விடியா திமுக அரசு மீது மக்கள் குற்றச்சாட்டு. சித்திரை திருவிழா முடிந்து அழகர் கோவிலுக்கு வந்த கள்ளழகருக்கு உற்சாக வரவேற்பு. கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க மலர் தூவி கள்ளழகரை வரவேற்ற பக்தர்கள். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு விமரிசையாக நடைபெற்ற நாச்சியார் வீதி உலா. நாச்சியார் கோலத்தில் பல்லக்கில் அமர்ந்து வீதி உலா வந்த பார்த்தசாரதி சுவாமியை தரிசித்த பக்தர்கள். ஹெலிகாப்டரில் இருக்கையில் அமர சென்ற போது தவறி கீழே விழுந்த மம்தா பானர்ஜி. பதற்றமடைந்த மேற்கு வங்க அரசு அதிகாரிகள். காதலன் சாந்தனு ஹாசரிகாவை பிரிந்தார் நடிகை ஸ்ருதி ஹாசன். ஸ்ருதி ஹாசனுக்கு எத்தனையாவது பிரேக்கப் இது என கேட்கும் நெட்டிசன்கள். ஜப்பானின் பொனின் தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரெக்டர் அளவுகோலில் 6.5 பதிவானதால் வீடுகள் குலுங்கின. இந்திய பெருங்கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ரெக்டர் அளவில் 6 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல். ஐபிஎல் தொடரின் 44வது லீக் ஆட்டத்தில் லக்னோவுடன் மோதும் ராஜஸ்தான் ராயல்ஸ். லக்னோவில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் ராஜஸ்தானின் வெற்றி பயணம்